இங்க இருந்தவ இவரு கூப்பிட்டுருக்காரு, இங்க வந்துட்டா. வர உடனே அவரு கிஸ் பண்ணிடுச்சு. என்ன ஆகும்? பேய் பிடிச்சிருச்சுன்னா என்ன என்ன செய்யும்? நாக்கு வெளியே வந்துரும். என்னையா நாக்கு டை மாதிரி தொங்குது. போய் திறந்தோம். திறந்த உடனே அவங்க அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. பேருமா? ஷாய்னா மேடம். சொல்லு. எங்க அப்பா சாம்பிராணி போடுறவர் மேடம். பாருங்க இப்ப அப்பா சாம்பிராணி போடுறவங்க, அம்மா சாம்பிராணி போடுறவங்கன்னா வீட்டுக்கு போயிட்டு இல்ல கடை கடையா போடுறவர். அப்பா கடை கடையா போடுறவரு. முதலாளி இந்த சாம்பிராணிய போட்டா உங்க கடை முன்னால கூட்டம் குமிஞ்சிரும் முதலாளி. எங்க வீட்டுக்காரர் வந்து அங்க ரெடியூஸ்ல உள்ளவர் தான் அவரு. அவரு மேட்ச் ஆட வருவாரு போவாரு. அதுல என்னோட தங்கச்சி என்ன பண்ணிருக்கு, அவரை விரும்ப ஆரம்பிச்சுட்டு இருக்கு. ஆனா உன் தங்கச்சி தான் லவ் பண்ணிருக்கா. என் தங்கச்சி தான் லவ் பண்ணானே, அவரு பண்ணல. அவ என்ன பிடிச்சிருக்குன்றாடா. அவரோட ஃபேஸ் இப்படி இருக்கு, என்னோட ஃபேஸ் அப்படி இருக்கு. சமாதானப்படுத்தினே இப்படி இருந்தது. 1 minute. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல. இங்க இருந்த தங்கச்சி என் பேக்ல வந்துட்டான். இங்கேயே வந்த நான் வேலுவ லவ் பண்றேன் பண்ணிக்க. இங்க இருந்தவ இவரு கூப்பிட்டுருக்காரு, இங்க வந்துட்டா. வர உடனே அவரு கிஸ் பண்ணிடுச்சு. அவரு கிஸ் பண்ணிச்சு. அப்பதான் மேடம் நான் அங்க இருந்துதான் இவரை பிடிக்க ஆரம்பிச்சேன். ஆனா எனக்கு தெரியாது இவரு இந்த மாதிரிலாம் எங்க வீட்டுல வந்து என்னையும் தங்கச்சும் பார்ப்பாரு. நான் நினைச்சு கூட பாக்கல. என்னமோ வேலுவ உன் தங்கச்சி லவ் பண்றாளா, நீ சரிட்டியாம என்கிட்டயும் அப்படி நடந்துகிட்டு பின்னாடி பார்த்தா இந்த மாதிரி ஒரு வேலை பண்ணிட்டாரு. பண்ணது நான் உடனே கேட்டேன், என்னது என் பக்கத்துல ஏதோ ஒட்டுற மாதிரி இருக்கே அப்படின்னு இவಳು கேட்டேன். இல்லக்கா இந்த மாதிரி வந்து மாமா மிஸ் அப்படி கடிச்சான் அப்படின்ட்டா. ஏன்டா அந்த பிள்ளை வாயை கடிக்கிற? அதுக்கப்புறம் எதிர்க்க நின்று என் தங்கச்சி கட்டா சொல்லிடுச்சு, இல்லக்கா மாமா வந்து அதை கூப்பிட்டோடனே அது கிஸ் பண்ணிடுச்சு, 2 பேரும் கிஸ் பண்ணாங்க அப்படின்னு. உன்னை உங்க அம்மா அப்பா நல்லா வளர்த்துருக்கா. மரியாதையும் நாகரிகமும் தெரிஞ்சிருக்கு உனக்கு. உன்னை எங்க அதுக்கப்புறம் நான் எங்க அப்பா கிட்ட எங்க அம்மா கிட்ட சொல்லி அவளை அடிச்சாங்க. எங்க அம்மா இவங்க ஒரு சைடு, இவரு இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு தங்கச்சியோட. தங்கச்சி 2 பேரையும் கவுத்திட்டாங்க. இல்ல ஆனா இவங்க பேசியிருக்காங்க, சிரிச்சிருக்காங்க, அது எனக்கு தெரியாம இருந்துச்சு. என் தங்கச்சிக்கு திடீர்னு பேய் பிடிச்சிருச்சு. என்ன ஆகும்? பேய் பிடிச்சிருச்சுன்னா என்ன என்ன செய்யும்? நாக்கு வெளியே வந்துரும். கத்திட்டே இருக்கா சும்மா பயமுத்திர வேலையில வச்சுக்கிட்டு இருக்காது. ஆமா என்ன பண்ணும்? என்ன பண்ணோம்னா சாகரத்துக்கு கூப்பிடும், கெந்தாண்டு ஓடும். அப்படி இல்லைன்னா எங்கன்னா ரோட்ல ஆக்சிடென்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லும். இருப்பா என்னடா கபடி விளையாட கூப்பிடுற மாதிரி கூப்பிடுற, செத்து விளையாட ஒரு விளையாட்டாடா. அதுக்கப்புறம் எல்லாம் பண்ணி இது பண்ணி சரி பண்ணி என் வீட்டுல எனக்கு என்ன சொன்னாரு, நான் அதுகிட்ட பேசுறேன் அப்படின்னு. இந்த புள்ள மேல வந்திருக்க, என்ன வேணும் உனக்கு சொல்லு. ஒரு பேய்க்கு என்ன பிடிக்கும், அது என்ன சருக்கு, அது பிரியாணி அதெல்லாம் வாங்கி கொடுத்தா அது போயிடும் அப்படின்னு இவரே ஏதோ ஒரு சொன்னாரு. எங்களுக்கு அதை பத்தி எல்லாம் தெரியாது. இந்த கறி பிரியாணி எல்லாம் கொடுத்து உன் வீட்டுக்காரனை விரட்டிக்கிட்டு இருக்கமா? அவரே தான் கூட்டு போனாரு. அவரே எங்கேயோ உட்கார வச்சாரு. பேய நான் ஓட்டிட்டேம்மா, அது போயிடுச்சு, உங்க பொண்ணு உடம்புல இருந்து இறங்கி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவரே கூட்டிட்டு வந்தாரு. இது என்ன பிரமாதம், இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆயிடுச்சு, சரி நம்ம போய் தான் பார்ப்போமே, என்ன எதனா ஆகட்டும்னு சொல்லிட்டு போய் திறந்த உடனே அவங்க அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. நான் கதவை இத்தனை பேர் விட்டு கூப்பிட்டுட்டு போயிட்டேன். சல்மா அப்படின்ட்டு கதவு திறக்கிறேன். அதுக்கு முன்னாடியே அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. காமலீலா வினோதம் காதல் கவிதாவிலா. என்ன பார்த்த உடனே அப்படியே ஷாக் ஆகி அப்படி இப்படி ஏஞ்சி நின்னுட்டாரு. எழுந்து நின்றுட்டு டக்குன்னு நான் அவளை பார்த்தோன்னே அப்படியே போய் இப்படி விழுந்து உக்காந்துக்கிட்டேன். 2 பேரையும் பார்த்தோன்னே அப்படியே விழுந்து உக்காந்து. உடனே அவர் என்ன பண்ணாரு, அந்த லுங்க கட்டி நீ எங்க தான் போனார் தெரியல மேம், வரல. உள்ள போய் எல்லாத்தையும் பார்த்துட்டா போல இருக்கு. சப்போஸ் என் மாமியார் கிட்ட கூட நான் சொல்ல முடியாது, யாருக்குமே நான் சொல்ல முடியாதுன்னு அப்படியே மறைச்சிட்டேன் மேம். எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டேன், அம்மா இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி பண்ணிட்டா, வெளியால் பண்ண விட பரவாயில்ல, கூட பிறந்த தங்கச்சி அப்படி பண்ணிட்டாமா அப்படின்னு சொல்லி மோசம் பண்ணிருக்கா.
வழக்கமா இந்த நிலைமையில யார் இருந்தாலும் அவங்களுக்கு காதல் மேலேயும் வெறுப்பு இருக்கும், பொண்ணுங்க மேலேயும் வெறுப்பு இருக்கும். அப்படி இப்படின்னு சொல்லி என்னை சமாதானப்படுத்தி அதோட எங்கள் அம்மா அவங்க கூட வாழ அனுப்பவே இல்லை மேம். 1 வருஷமாவே அம்மா தான் வச்சு எல்லாமே நான் பார்த்தாங்க. ஒரு பக்கம் எனக்கு இது சதி பண்ணிடுச்சு, ஒரு பக்கம் அவங்களும் பண்றாங்க. சுத்தி எனக்கு 4-5 பேர் தொந்தரவு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ இதுகளும் சதி பண்ணுதே. இப்போ ஏன் வந்திருக்கீங்க? இப்போ வந்து மேம் இப்போ அவர் வந்து நான் வாழ மாட்டேன்னு சொல்லிட்டு 20 தடவை நான் போய் சொல்லிட்டேன் மேம். எனக்கு வந்து எங்குமே எனக்கு டைவர்ஸ் கிடைக்கல. வைக்கலையா? எங்க 2 பிரச்சனை நீங்க தான் தீர்த்து வைக்கணும். உங்க பிரச்சனை நான் தீர்த்து வைக்கிறேன். ஒரு நாள் நான் கிளம்பி வந்தேன் திருவள்ளூர்ல இருந்து. வரும்போது ஒரு 6 பசங்க என்னை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. நம்பர் வாங்கினியா? நம்பர் வாங்கினியா? இல்லைங்க மேம், நான் அவருக்கு கொடுத்தேன். வெரி குட். எதுக்கு கொடுத்தேன்? சரி, அப்புறம் நம்பர் வாங்கினீ கொடுத்தீங்க. அதுக்கப்புறம் விஷயத்துக்கு வாமா. ஃப்ரெண்ட்லியா பேச ஆரம்பிச்சிட்டு மேம். லவ் ஆயிடுச்சா? நான் டைவர்ஸ் பண்ண போறேன், எனக்கு வேணவே வேணாம், அழ ஆரம்பிக்கவா அவர் என்ன சொல்லிட்டாரு, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். வெரி குட். அடுத்தது ஏண்டி இப்படி 2வது கல்யாணம் பண்றதுக்கு துணிஞ்சு இறங்கிருக்கியே, திடீர்னு பிள்ளை பிறந்தா யாரோட பேரை இனிஷியலா வைப்ப? இப்ப என்ன விஷயம்? இப்போ வந்து நான் டைவர்ஸ்க்கு வந்திருக்கேன் மேம். டைவர்ஸ்னா புருஷன்கிட்ட பிரியணும். ஆமா, பிரிஞ்சிட்டு இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்கணும். முத புருஷன் உயிரோடு இருக்கும்போது எப்படி 2 பேரும் கல்யாணம் பண்ணி வைப்பீங்க? நீங்க அந்த பொண்ணை மிஸ்யூஸ் பண்ண பாத்தீங்களாமே? மேடம் அந்த பொண்ணை அதெல்லாம் போய் அந்த பொண்ணுகிட்ட தப்பா நடந்துக்க பாத்தீங்களாமே? What nonsense you are talking about me? நான் யாருக்காக பேசுறது? எனக்கு என்ன புரியலன்னா, ஒரு நிமிஷம் இருங்க மேடம். இந்த தம்பி வந்து தப்பா நடந்துக்கிறாருன்னு சொல்றாங்க, தப்பா நடந்துக்கிட்டாரு சொல்றாங்க. ஒண்ணுமே புரியலே உலகத்திலே. சரி, ஒழுக்கம் முக்கியம் இல்லையாப்பா? ஏன்பா அப்படி பண்ணீங்க? வைஃபோட தங்கச்சி வந்து தங்கச்சி மாதிரி இல்லையான்னு கேட்கலாம் பார்த்தா இது அதை விட பெரிய கதையா இருக்கு. என்ன பண்ணாரு வரணும்? தப்பா பேச ஆரம்பிச்சாரு, தப்பா நடந்துக்க பார்த்தாரு. யாருக்குமே ஒழுக்கம் இல்லைன்னா எப்படி குடும்பம் நடத்துறது? உங்களுக்கும் ஒழுக்கம் இல்ல, அவங்களுக்கும் ஒழுக்கம் இல்லைன்னா என்ன பண்ணறது? என்ன கேட்ட? யாருன்னு கேட்ட? பஸ்ல பார்த்தேன், எங்களை 6 பேர் தொடர்ந்து வந்தாங்க, காப்பாத்த வந்தாரு, அதனால அவர் கூட போய் வீட்டுல இருந்தேன், ஃப்ரெண்டா இருந்தேன். என்ன கதை அதெல்லாம்? நீங்க கதையை சொல்லல என் உசிரே போயிடும். ஐயோ அந்த பாவம் எனக்கு வேணாங்க, எனக்கு வேணாம். இப்போ இவ்வளோ சொல்லிட்டாங்களே மேடம், இவங்களால எனக்கு அசிங்கமா இருக்கு. நீங்க அவங்க ஏரியால போய் கேட்டீங்கனாலே போகணும். எனக்கு குழந்தை பிறக்கும் போது எங்க மாமியாருக்கு ஒரு குழந்தை இருக்குது. நாசமா போனவன் 80 வயசுல என்ன காரியத்தை செஞ்சுட்டு சந்தோஷமா சிரிக்கிறான் பாரு. எனக்கு குழந்தை பிறந்த 1 வாரத்துல எங்க மாமியார் குழந்தை பெற்றுன்னு ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க. வரவங்க எல்லாம் என்ன கேள்வி கேட்கறாங்க மேடம்? அந்த குழந்தை பெத்துட்டு அப்புறமா இவங்க மாமா ஒருத்தர் இருக்கிறாரு, அவங்களாம் என்ன சொல்லிட்டாங்க, அவங்க கேட்கும்போது என் பையன்ட்டாங்க. தமிழ் தெரியுமா உங்களுக்கு? हिंदी। क्या नाम है आपका? मेरा नाम जहांगीर है। भैया आपका नाम क्या है? हरभजन सिंह। ஏப்பா என்னைய கலக்காம நீயா பதில் சொல்லிக்கிட்டு இருக்க? பேரை கேக்குறாடா எருமை. इनसे शादी करना चाहते हैं? बोलिए बोलिए। எல்லா மொழியும் பேசுறான். मैं करना चाहता हूँ। करना चाहते हैं। இப்ப என்னன்னா இவர் வந்து இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க விரும்புறாரு. நீ சேர்ந்து கரெக்டா படுதா உனக்கு? உங்களுக்கு 2 பேருக்குள்ள பிரச்சனை இருக்குங்கிறதுக்காக நீ இன்னொரு பையனை தேடி போலாமா? तुम्हारे पास में आयन सवाल बोली थी ना, वही पूछते हैं। नहीं नहीं நான் பேசுறேன். அப்புறம் இந்த கண்ணால ஆக்ஷனால திரும்பி உட்காரு, நான் பேசுறேன். சரி பேசுங்க. பயங்கர வில்லிடி நீ. இல்லங்க மேம், நீங்க பேசுங்க மேம். பெரிய லம்பாடி பொம்பளையா இருப்பா போல இருக்கு. அவர் முறைப்படி டிவோர்ஸ் கொடுப்பாரு, அதுக்கப்புறம் சட்டப்படி அவங்கள கல்யாணம் பண்ணி